சிறப்புகள் நிறைந்த சிவனுக்கு செய்யப்படும் ஆர்த்தா அபிஷேகம். சிவபெருமானின் ரூபத்தை பெரும்பாலான சிவாலயங்களில் சிவலிங்கமாக தான் காட்சி தருவது வழக்கம். ஆனால் சில சிவாலயங்களில் இருக்கும் சிவனின் நடராஜர் ரூபம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அப்படி நடராஜர் சுவாமிக்கு ஒரு ஆண்டில் 6 முறை மட்டுமே சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படும். அந்த சிறப்பு வாய்ந்த நாளில் மிக முக்கிய நாளாக ஆர்த்தா அபிஷேக பெருவிழா ஆண்டுதோறும் மார்கழி மாதம் கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவான ஆர்த்தா அபிஷேக தரிசன பெருவிழா இந்த வருடம் 2023 மார்கழி மாதம் 11ஆம் தேதி அதிகாலை சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். வாய்ப்பு உள்ளவர்கள் அபிஷேகப் பொருட்கள் வாங்கிக் கொடுத்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆர்த்தா தரிசனத்தை காண தேவலோகத்திலிருந்து தேவர்கள், ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள் ஆகியோர் உத்தரகோசமங்கை மட்டுமல்லாமல் அனைத்து சிவாலயங்களிலும் காண வருவார்கள். அந்த நேரத்தில் நாமும் நடனம் புரியும் நடராஜனை தரிசனம் செய்தால் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்து அதன் மூலம் நம் கர்மவினை குறைந்து இப்பிறவியில் செய்த பாவங்கள் விலகி இன்பமான வாழ்வு அமையும். மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், அறிவும் ஆற்றலும் கூடும். சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும். ஆடவர்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் கூடும். ஆர்த்தா தரிசனம் பன்மடங்கு பலன்களையும் நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கும். எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை ஸ்ரீ நடராஜ பெருமான் எல்லா வளங்களையும் அனைவருக்கும் அருளட்டும்.